ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்ததுனால பாருங்க, சிறைச்சாலையுடைய தலைவன் கிட்ட இருந்தெல்லாம் கிருபை கிடைச்சது, தயவு கிடைச்சது. பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில கிருபை என்பது வேலை செஞ்சிருக்கு. அந்த கிருபை பாருங்க, மிக மிக முக்கியமான ஆட்கள் நோவா, மரியாள், யோசேப்பு, இப்படி பல பேர்கிட்ட வேலை செஞ்சதா பார்த்தோம். இன்னைக்கு ஒருத்தரோட கிருபை எப்படி வேலை செஞ்சதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிருபை பாருங்க, ஒரு மனுஷனை பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்ல. கடவுள் ஒரு மனுஷன் மேல தயவு காட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா பாருங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்த அப்புறம் அவனை எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில கூட இதுதான் நடந்துச்சு. என்ன நடந்தது? யோசேப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரனால குழியில தள்ளப்பட்டு அந்நிய தேசமாகிய பார்வோன் கிட்ட போய் மாட்டுறாரு. அந்த பார்வோன் கிட்ட பாருங்க, சிறைச்சாலையில போய் மாற்றத்துக்கு ஒரு பெண் காரணமா இருக்கா இல்லையா? தனியா இருக்கிற பட்சத்துல பாருங்க, தனியா அவ தப்பு செய்யறதுக்காக அந்த மகனை அழைக்கிறா. ஆனா இங்க பாருங்க, அந்த மகன் யோசேப்பு பாருங்க, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்ததுனால அங்க அந்த அந்த பெண்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து அந்த இடத்துலயும் பாருங்க, மறுபடியும் சிறைச்சாலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா அப்பயும் கடவுள் விடல பாருங்க. அவர் தயவு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனுஷனை பாருங்க, என்ன நீங்க தப்பு செஞ்சாலும் என்ன நீங்க பண்ணாலும் சரி, உலகத்துல அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நீ என்னதான் பண்ணாலும் கடவுள் உன் பக்கம் இருக்காருன்னு. இல்லைங்க, நீங்க உண்மையாகவே தவறு செய்யாமல் இருந்தா தேவனுடைய தயவு அங்க வேலை செய்யும். அப்படிதான் யோசேப்போடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு அநியாயமா பாருங்க ஒரு விஷயம் நடக்குது. அங்க செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலைக்கு போன உடனே பாருங்க, வாழ்நாள் முழுவதுமா அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிருக்கணும். ஆனா அப்படி போக விடல. தேவன் தயவு காட்டினதுனால சிறைச்சாலையினுடைய தலைவன் அவர்கிட்டயே தயவு கிடைச்சிருக்கு. எங்கேயாவது ஜெயிலர் கிட்ட போய் தயவு கேட்டா கொடுப்பாங்களா? சட்டம் என்ன பேசுதோ அதுதான் இங்க செய்ய முடியும், போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சிறைச்சாலையினுடைய தலைவன் கிட்ட தயவு கிடைக்குது. அந்த தயவை வச்சு பாருங்க, இங்க யோசேப்பு வெளியே வர்றாரு. வெளியே வந்த அப்புறம் என்ன நடக்குது? சில விஷயத்தை நம்ம முன்னையே பார்க்கலாம். அங்க சிறைச்சாலையிலேயே பாருங்க, அங்க தலைவனுடைய வேலையை கொடுக்குறாங்க. அந்த தலைவனோட வேலையில என்ன நடக்குதுன்னா எல்லாமே செய்யறாரு. அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும் பாருங்க. அந்த இடத்துல யோசேப்பு செய்ததெல்லாம் எதை செய்தாலும் தேவன் வாய்க்க பண்ணினார். ஒரு மனுஷன் கிட்ட கிருபை இருந்ததுன்னா, கடவுளுடைய தயவு இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறானா, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் கடவுள் அந்த இடத்துல பாருங்க எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுவார். அது நடக்கும், நினைச்சாலும் நடக்கும். நீங்க கடவுள்கிட்ட புலம்புனாலும் நடக்கும். நீங்க கடவுள்கிட்ட ஐக்கியமா இருந்தாலும் நடக்கும். கடவுளுடைய கிருபை பெற்றாலே போதுங்க. வாழ்க்கையில கிருபை பெற்றவங்களை நான் வேதத்துல பாருங்க அநேக தரம் வாசிச்சு பார்த்திருக்கேன். அதுல மிக முக்கியமான ஆள் எனக்கு பிடிச்சது பெண்கள் லிஸ்ட்ல மரியாள். அவங்க படாத அவமானமே கிடையாது. கன்னி மரியாள் வயித்துல இயேசு பிறக்கும் பொழுது அந்த காலத்துல பரிசுத்தமா வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து தலை குனிஞ்சுதான் நடப்பாங்க. தலை நிமிந்து கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி சுதந்திரமான வாழ்க்கை இல்ல. யாரையாவது நிமிந்து பார்த்துட்டா அதுக்கு ஒரு கதை கட்டுவாங்க, பேர் வைப்பாங்களேன்னு சொல்லி பெண்கள் அவ்வளோ ஒரு கண்ணியமாக வாழ்ந்த நாட்கள்ல இயேசு பிறந்தார். அப்படிப்பட்ட நாட்கள்ல அவருக்கு எவ்வளவு ஒரு அவமானம் வந்திருக்கும். எப்படி நீ புருஷனை அறியல, ஆனா உனக்கு எப்படி கன்னியா இருந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிற, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு அநேக பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம். அநேக பேர் பாருங்க அவளை அவமானப்படுத்துறதுக்கு நிறைய பேர் திட்டம் போட்டிருக்கலாம். ஏன் எப்படா சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறவங்க எல்லாம் அந்த நேரத்துல வச்சு தாக்குன்னு தாக்கி இருப்பாங்க. ஆனா இங்க கிருபை பெற்றவங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மரியாதை அநேக பேர் வாழ்த்துறாங்க. ஏன் வாழ்த்துறாங்க? கடவுளுடைய கிருபை பெற்றவங்களை எவ்வளவு அவமானத்துக்கு போனாலும் சரி, சிறைச்சாலைக்கு போனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில நோவாவுடைய காலத்துல பார்க்கும் பொழுது அவர் பாருங்க தண்ணியிலேயே மடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா கடவுளுடைய கிருபை இருக்கிற மனுஷங்க காப்பாற்றப்பட்டு உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் கிருபையா நம்மளை அழைச்சிருக்காரு. ஒரு நாளும் உங்களையும் என்னையும் அவர் விடுகிறதுக்காக அவர் நம்மளை அழைக்கப்படல. தேவன் நம்மள இந்த உலகத்துல உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய அழைப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பூமியில செய்யக்கூடிய காரியங்களை நம்ம மூலமா செய்யறதுக்கு தேவன் அவர் நம்மளை பயன்படுத்துகிறார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் பட்சத்துல பாருங்க அவர் கிருபை அதிகமாகவே வேலை செய்யும். இன்னைக்கு அநேக தரத்துல நம்ம பார்க்கிறோம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று போற்றக்கூடிய அளவுக்கு மரியாதை வைத்தார். அப்போ போற்றக்கூடிய அளவுக்கு, புகழக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனை வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கிருபை.
கர்த்தர் யோசேப்போட இருந்தது போல உங்களோடும் என்னோடும் கூட இருப்பார். இன்னைக்கு நம்ம எதை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய கிருபை பாருங்க, ஒரு சிறையில இருந்து உங்களுக்கு தரித்திரம்ன்ற சிறையில இருந்து வெளியே கூட்டிட்டு வரப்போகுது. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொருத்தருடைய வியாதி படுக்கையில இருந்து வெளியே கூட்டிட்டு வரப்போகுது. அந்த கிருபை வேலை செய்யற இடத்துல நீங்க மறுபடியும் எழுந்து நடப்பீங்களான்ற நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவர் கோலும் தடியுமாக இருந்து அவர் உங்களை தூக்கி நடத்துவார். இன்னைக்கு அதை குறித்து தான் நாம் ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல கர்த்தரோ யோசேப்போட இருந்தார் என்ற நாங்க தலைப்புல பார்த்தோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல ஒவ்வொரு மனுஷனோடும் நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு கடவுள் என் கூட இல்லையோன்னு சொல்லி பல பேர் சந்தேகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அநியாயங்களும் ஆண்டவரே, மனுஷங்க போய் பேசுறதும், மனுஷங்கள் மூலமா நடக்கிற அநியாயங்களையும் பார்த்து நாங்க சோர்ந்து போயிட்டோம். ஆனா நீங்க உயிரோடு இருக்கிற தேவன் அப்பா. நாங்க சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு எங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் என்பதற்காக நாங்கள் ஆண்டவரே உண்மையாயிருக்க எங்களை நீர் அப்படியே வாழ வைக்க எங்களை நீங்க பழகுவிக்கிற தேவன் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே, யோசேப்போடு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க கூடிய நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி மற்ற ஜனங்கள் அறியும்படியாக எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே, ஒவ்வொரு நேரத்திலையும் கீழே இருக்கிற மனுஷனை மேல தூக்குறது தான் உங்க கிருபை, உங்க தயவு. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு காட்ட ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கிருபை எங்களை வாழ வைக்கட்டும். உங்களுடைய தயவும் உங்களுடைய இரக்கமும் கரிசனையும் எங்களை மேல்மேலும் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.